ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா, ராணா இவங்க 2 பேருக்கும் உண்டான அந்த காதல் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த காதலுக்கான முறிவு என்ன அப்படின்றது பெருசா காரணம் யாரும் வெளியவே வந்து சொல்லல. ஸோ அது வந்து ஒரு சில சினிமா வட்டாரத்துக்கு உட்பட்டவங்களுக்கு மட்டும் தான் ரிலீஸ் ஆன தகவல். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். த்ரிஷா, ராணாவுடைய பிரேக்கப் என்ன கதை அப்படின்றது. ஸோ நடிகை த்ரிஷா மற்றும் பிரபல நடிகர் ராணா டகுபதி ஒரு காலகட்டத்தில ரொம்ப இன்டென்ஸா வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த செலிபிரிட்டி ஜோடி இவங்க தான். கல்யாணமாக போற ஜோடி இவங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய காதல் முறிவுக்கான காரணம் வந்து நம்ம பார்ப்போம். விஜய், சங்கீதா இவங்க 2 பேருக்கான விவாகரத்து சர்ச்சைக்கு அப்புறம் இணையத்தில அதிகமா தேடப்படக்கூடிய, பேசப்படக்கூடிய நடிகை அப்படின்னா அது த்ரிஷாவா மாறியிருக்காரு. ஸோ த்ரிஷாவ சுத்தி த்ரிஷாவ பத்தின காசிப்ஸ், பழைய வண்டாரங்கள் எல்லாமே வந்து கிளறி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம், ஸோ விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி சமீபத்தில தாக்கல் செஞ்ச மனுவுல, விஜய் ஒரு நடிகையோடைய அ அவங்க ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவுல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் தான். ஸோ சங்கீதா குறிப்பிட்ட நடிகை த்ரிஷா தான் அப்படின்றது 99% எ பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிப்போச்சு. ஸோ அது வந்து கண்ண மூடிட்டு, "ஓ! த்ரிஷா தான் அந்த நடிகை" அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பேர் நாறிப்போச்சு அவங்களோட பேரு. ஸோ அத நான் வந்து உண்மையாக்கும் வகையில விஜய், த்ரிஷாவோட சேர்ந்து தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் இல்ல திருமண விழாவுக்கு 2 பேருமே ஒரே நேரத்தில போய் இறங்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே கலர் ட்ரெஸ்ஸில வேற போய் இறங்குறாங்க. இதுதான் வந்து வதந்திய உண்மையாக்கும் விதமா சர்ச்சை வந்து வெடிச்சிருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் குறித்து பேசக்கூடிய விஷயங்கள் விஜயோடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறியிருக்கு. ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். த்ரிஷாவின் காதல் வாழ்க்கை குறித்து தேடப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? எல்லாம் கிளறிட்டு இருக்காங்க பழைய விஷயத்தலாம் சொல்லி. ஸோ இந்த நிலையில த்ரிஷா தெலுங்கு சினிமாவுல ரொம்ப பிஸியா நடிச்சுட்டு இருந்த காலகட்டம் அது 10 வருடங்களுக்கு முன்னாடி. ராணா டகுபதிய வந்து காதலிச்சு ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. ஸோ ஆனா அந்த காதல் பாதியிலேயே முறிந்ததா கூறப்பட்டது. ஸோ அதாவது ராணா டகுபதி ராம் நாயுடு குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஸோ இவங்கள வந்து ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய குடும்பம். ஸோ இவருடைய சித்தப்பா தான் வந்து வெங்கடேஷ். அவரும் ஒரு மிகப்பெரிய ஸ்டார். ஸோ நாகார்ஜுன குடும்பம். வெங்கடேஷ், நாகார்ஜுனா எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம். ராணா டகுபதி சொந்தக்காரங்க தான். ஸோ இந்த பரம்பரையைச் சேர்ந்தவங்க தங்களுடைய ஒற்றுமைய வந்து எங்கேயுமே வந்து விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்பவே ஒத்துமையா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. குறிப்பா திருமணம் அப்படின்னம்னா அது வந்து தங்களுடைய சொத்துக்குள், அதாவது சொத்துக்கள் வெளிய போகாம சொந்தத்துக்குள்ளேயே வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களா இருக்கிறாங்களாம். ஸோ நாகார்ஜுன குடும்பம் முதல்ல வந்து சமந்தாவ ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணமும் இதுதான், வேண்டாம் அப்படின்னு சொன்னது. ஆனா நாக சைத்தன்யா தான் பிடிவாதமா நின்னதால வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வெளியில இருந்து பொண்ணு எடுத்தாங்க. ஸோ குடும்ப பாரம்பரியம் அது ஒரு புறம் இருக்கட்டும். ஸோ இங்க நீங்க கேட்கிற கேள்வி வந்து சமந்தாவ வெளி ஆளு வேணான்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒத்துக்கிட்டீங்க. சரி, 2வதா கல்யாணம் பண்ண ஷோபிதாவும் வந்து வெளி ஆள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா அதுக்கான பதில் என்னன்றது தெரியல. ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில விவாகரத்துல முடியறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் பிரகாசமா இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ அத பத்தி நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்ப்போம். குடும்ப பாரம்பரியம் காரணமா வந்து அ த்ரிஷாவுடன் ராணாவுக்கு ஏற்பட்ட இந்த காதல வந்து பாதியிலேயே குடும்பத்தினர் விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் பண்ற வரைக்கும் பண்ணிட்டு விட்டுடு. எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி ராணாவ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களுடைய காதல வந்து ஆரம்பத்திலேயே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இந்த காசிப்ஸ் 2 பேருமே வந்து படுக்கறைக்கூடிய விஷயங்களும் வந்து ரொம்ப மோசமா வந்து பேசிட்டு இருந்தாங்க. ராணா ஒரு ஸ்டேஜ்ல வந்து, "நான் சென்னை எப்போ வந்தாலுமே த்ரிஷாவோட வீட்ல தான் போய் தங்குவேன். பல நாள் அங்கேயே தங்கி எங்களுடைய காதல டெவலப் பண்ணிட்டு இருப்பேன்." அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனா பேசிட்டாரு. அதுக்கான இன்னொரு அர்த்தம் படுக்கறை விஷயங்களா கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அததான் வந்து ஓப்பனா ஸ்டேஜ்ல பேசுறாங்க. ஸோ இப்படி இவங்களுக்கான அந்த காதல் முறிவு அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1, 1½ வருஷம் 2 பேருமே ஆசை தீர என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் காதல் முறிவு அப்படின்ற பேர்ல விலகி போயிட்டாங்க. போர் அடிச்சுட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்றத கூட வச்சுக்கலாம். இல்லன்னா வந்து தெலுங்கு சினிமால தனக்கான ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா ஒருத்தர வந்து வச்சுக்கிட்டு, அதில மூலமா நெறைய படங்கள வந்து வாய்ப்புகள வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்தில த்ரிஷா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து இருக்குது. ஸோ எது எப்படியோ உங்களுடைய காதல் முறிவு வந்து சும்மா ஒரு போன போக்குல ஒரு காதல், ஒரு செக்யூரிட்டி, அப்புறம் வந்து பிரேக்கப். விஜய் வர்மா, தமன்னா மாரி. அந்த மாரி ஒரு வேலையில த்ரிஷாவும், ராணாவும் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி. ஸோ எங்க பார்த்தாலும் த்ரிஷாவ சுத்தின காசிப் தான் இப்பல்லாம். ஸோ பழைய காசிப்ஸா இருந்தாலும் சரி, புது காசிப்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே த்ரிஷாவ சுத்தியே இருக்குது.
ஸோ இன்னொரு விஷயம் தொழிலதிபர் கூட இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான ஒரு விஷயமும் வந்து ஒரு காசிப் சிக்கியிருக்கு. அத வந்து அடுத்த கூடிய சீக்கிரமே வந்து ஃபுல்லா கன்டென்ட்ட கண்டுபிடிச்சு நம்ம போட்டுறலாம். "த்ரிஷாவும் தொழிலதிபரும்" அப்படின்ற ஒரு தலைப்புல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி நீங்களும் நெனச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அதில போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்ட்ரஸ் த்ரிஷா மாமியோடைய ஃபேண்டசி ஸ்டோரி கூட இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வீக்கெண்ட.